அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்று நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலனை தான் சொல்ல போகிறேன். இன்று கருத்தில் கொள்ளுங்க. அதை பார்த்து நீங்கள் இந்த நாளை பொன்னான நாளாக மாற்றிக்கொள்ளுங்க, கருத்தில் கொள்ளுங்க. இன்று குரோதி வருடம் கார்த்திகை 23ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 8, 2024. இன்று தேவ மாதா கருவுற்ற நாள். இன்று அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:37 வரை சதயம், பின்பு புரட்டாதி. திதி இன்று காலை 7:52 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் ஒன்று இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் பூசம், ஆயிலியம். ராசி கடகம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45. நல்ல நேரம் காலை 7:45 to 8:45. மாலை 3:15 4:15. மாலை 3:15 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45. மாலை 1:30 2:30. ராவுகாலம் மாலை 4:30 6 மணி முட்டம். யமகண்டம் மதியம் 12 to 1:30. யமகண்டம் மதியம் 12 to 1:30. குளிகை மாலை 3 to 4:30. குளிகை மாலை 3 to 4:30. சூலம் இன்றைக்கி மேற்கு. சூலம் இன்று மேற்கு. இன்று தேவமாதா கருவுற்ற நாளாக இருக்கிறதுனால இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் இன்று இறைவனை வேண்டிட்டு அதுக்கான முயற்சியை செய்தாங்கன்னா அவங்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை குழந்தை இல்லாதவங்க பயன்படுத்திங்க. எனக்கு தெரிஞ்ச சீர்கருத்தை சொல்கிறேன். அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்று பயன்பெறுங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்ச்சிகள் மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா குழந்தை செல்வம் தான் ஒரு மனிதன் வாழறதுக்கு, இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு அர்த்தமே. அந்த குழந்தை செல்வம் இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஜாதகம் பார்க்குறது ஒன்று திருமண ஆவலன்னு சொல்லி தான் வராங்க, இன்னொன்று குழந்தைகளை சொல்லி தான் வராங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 2 விஷயங்கள் மிகவும் கடினமான விஷயமா இருக்குது. இந்த குழந்தைன்றது அதை திருமணமாச்சும் ஒரு தனிப்பட்ட விஷயம். குழந்தைன்றது 2 பேர், ஆணும் பெண்ணும் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை கருத்தில் கொள்ளணும். குழந்தை பாக்கியம் ஆண்களை விட பெண்களை மிகவும் பாதிக்கும். அதை கருத்தில் கொண்டு ஆண்கள் தங்கள் உணவு முறைகளையும் பழக்க வழக்கத்தையும் மாற்றிக்கின்னு ஒரு மனைவியை மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கிறத பார்க்கணும். ஏன்னா அந்த பெண்மணி ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டு வருவதற்கு அவங்க வீட்டில், அதாவது எப்படின்னா, உணவு அளிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இல்லை, அவங்க கேட்கறத வாங்கி கொடுக்கறதுக்கும் வசதி இல்லாமல் இல்லை, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட கிடைக்காத அந்த பெண்ணுக்கு இன்பம் திருமணமானதான் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் தான் முழுக்க முழுக்க அந்த பெண்ணை ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதை அடிப்படையில் ஆண்கள் தங்களை மாற்றிக்கொண்டு மனைவியிடம் மிக மகிழ்ச்சிகரமாக வாழும்படி பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய கருத்து, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு பார்த்துங்க. நட்சத்திர அடிப்படையில் மாற்றம் வரும், சந்திராசனத்து அடிப்படையில் மாற்றம் வராது. அது சந்திராசனம் முழுக்க முழுக்க அது வேலை செய்யும், கருத்தில் கொள்ளுங்க. அதனால தான் ஒரு பதிலும் சொல்கிறேன், அதை பார்த்து கவனத்தில் கொள்ளுங்க. இன்றைய ராசி பலன் மேசம். மேசத்தை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் நன்றாக உற்சாகமாக வேலை செய்யக்கூடிய நாள். அனைவரிடமும் அனைவரிடமும் பாராட்டை பெறக்கூடிய நாள். அவங்கள பொறுத்த மட்டும் இன்றைக்கி வேலையை எந்த வேலை கொடுத்தாலும் நல்லா உற்சாகமாக செய்வாங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் இன்று அவங்களுக்கு மிகவும் உற்சாகம் தர நாளாக அமைஞ்சிருது, கருத்தில் கொள்ளுங்கள். அவங்களுக்கு இன்று எந்த வேலையை தொட்டாலும் வெற்றி தான்.
வீட்டில் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகமாக இருக்கும். வீட்டில் இல்லத்தரசிகள் இன்று உற்சாகமாக அவங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சிறப்பாக இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கும் நாள் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு எந்த வேலை செய்தாலும் அவங்களுக்கு வெற்றி அமையும். ஆனால் கொஞ்சம் வேகமும் சிந்தித்து செயல்படணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த வெற்றி அமையும். அவங்களுக்கும் இன்று நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதை கருத்தில் கொண்டு அவங்க இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் இன்று நாள் நன்மையான நாளாக தான் இருக்குது. அவங்களுக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். இன்று அவங்க எந்த காரியங்கள் நினைத்து செய்தாலும் அது அவங்களுக்கு நன்மையிலேயே முடியும். அதாவது இவங்களுடைய பணத்தை யாருக்காச்சும் விரயம் பண்ணியிருந்தாலும் அந்த பணம் இன்று அவங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இவங்க எந்த இடத்தில் பண உதவி கேட்டிருந்தாலும் அந்த உதவியும் கிடைக்கிறதுக்கு இந்த மிதுன ராசிகருக்கு இன்று அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்று அவங்க வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் தான். இல்லத்து அரசியலில் கணவன்கிட்ட கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இன்று அவங்களுடைய கருத்து வேறுபாடு முற்றிலும் அகற்றப்படும். இருவருக்கும் நெருக்கம் அதிகமாகி மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய நாளாக தான் இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. கடக ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராசனம் இருக்கிறதுனால அவங்க நாள் இன்றைக்கு சுமார் தான். எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்களுடைய ஆதரவை தேட வேண்டியிருக்கும். அடுத்தவங்க ஆதரவு இருந்தால் தான் இந்த நாளை அவங்க சிறப்பாக முடிக்க முடியும். கணவன் மனைவியிடையே பிரிவினை ஏற்படுறதுக்கு இன்று வாய்ப்பு இருக்குது. அதனால் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து இந்த நாளை கடக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இருவருக்கும் சண்டை சச்சரவு வரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். அதே போல் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே என்பதால் எங்கன்னா அந்த குடும்பத்தோடு வெளியில் சென்றாலும் இல்லை சுற்றுலா சென்றாலும் கருத்தில் கொள்ளணும். விழிப்புணர்வோடு செல்லணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்கள் ஒரு ஆளுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மொத்த பேரையும் பாதிக்கும். அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை மிகவும் கவனமாக கையாளணும். போக்குவரத்து விதிமுறைகளை மீறாமல் செல்லணும். கருத்தில் கொள்ளுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு பாதுகாப்பான நாளாகவும் அமையக்கூடிய நாளாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் போட்டி பொறாமைகள் இன்று அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை கருத்தில் கொள்ளணும். ஏன்னா இன்று அலுவலகம் லீவுன்றதுனால அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமலேருந்து விடுபட்டுடலாம். ஆனால் வீட்டில் இது வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு வீட்டில் மனைவியிடமோ இல்லை கணவனும் 2 பேரும் விட்டு கொடுத்து சென்றால் அவங்களுக்கு இன்று நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று நாள் நல்ல நாளாக அமையும். கருத்தில் கொண்டு இந்த நாளை பயன்படுத்துங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்க இந்த நாளை கவனத்துடன் தான் கையாளணும். இன்று அவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். கோபத்தை கட்டுப்படுத்தி யார்கிட்ட பேசினாலும் பணிவோடு தான் பேசணும். அதே போல் கணவன் மனைவியிடையே பிரிவினை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் விட்டு கொடுத்து கணவர் இப்போ திட்டினாலும் சரி இல்லை மனைவி திட்டினாலும் சரி யாராச்சும் ஒருத்தவங்க அமைதியாக சென்றுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. கருத்தில் கொள்ளுங்க. இன்று ஒரு நாளில் 2 பேரும் மன கஷ்டம் ஏற்படுத்த விட அதுக்கு அமைதியாக போயிடுறது வாழ்க்கையில் சிறப்பான பலனை தரும். கருத்தில் கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்க எல்லாருக்கிட்டையும் பணிவாக தான் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்று நேரம் சரியில்லைனால அவங்க பணிவாக ஒருத்தர்கிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்று நல்ல நாளாக அவங்க மகிழ்ச்சிகர நாளாக மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. துலாம் ராசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். எந்த வேலை செய்தாலும் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும். அதே போல் இந்த சிறு தொழில் வியாபாரம் செய்ய காய்கறி வியாபாரம் செய்வர்கள் சொந்தமாக கடை வச்சிருவங்கள் அவங்களுக்கெல்லாம் இன்று துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இன்றைக்கு அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். எந்த செயலும் அவங்களுக்கு நன்மையிலே முடியும். அதே போல் இன்று வீடு தேடி நற்செய்திகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கு போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த நாள் இன்று அவங்களுக்கு
மகிழ்ச்சிகரமாக சொல்லக்கூடிய தகவல் சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. துலா ராசிக்காரர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்க. இந்த நாளை அதுக்கு ஏத்தாப்போல நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சுமாரானக்குள்ள அதை விட கொஞ்சம் கீழே தான் இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் கவனமாக கையாண்டாதான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளை மகிழ்ச்சிகரமான நாளாக அவங்க அமைச்சு கொள்ள முடியும். கருத்தில் கொள்ளுங்க. தொட்டத்துக்கெல்லாம் கவலைப்படக்கூடிய நாளாகவும், வார்த்தை சொன்னால் அதுக்கு மரியாதை இல்லாமல் நம்மளை திருப்பி அவங்க கேள்வி கேட்கக்கூடிய நாளாகவும் தான் இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதை கருத்தில் கொண்டு இன்று விருச்சிக ராசிக்காரர்கள் தேவையான இடத்தில் ஒன்றி பேச வேண்டிய சூழ்நிலையில் பேசலாம். இல்லைனா அமைதி காப்பது மிகவும் சிறந்தது. ஏன்னா ஏதாவது ஒன்று பேசிட்டு அதை கவலை கொண்டு இருப்பதில் அர்த்தம் இல்லை. அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் இன்று நாளை பயன்படுத்தி கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அருமையாக இருக்குது. அவங்க யார்கிட்ட உதவி கேட்டிருந்தாலும், அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் உதவின்னு கேட்டிருந்தாலும் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேற்று நாள் அப்படி இருந்துச்சு. இன்று நாள் அவங்க யார்கிட்ட உதவி கேட்டாலும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. அவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் இருக்குது. அவங்க மேன்மை அடையக்கூடிய நாளாகவும் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் கருத்தில் கொண்டு இந்த நாளை அவங்க மிகவும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். தனுசு ராசி இன்று எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அவங்களுக்கு இன்று மனம் மகிழும் செய்திகள் வந்து சேரலாம். மனம் மகிழும் நன்மைகள் நடக்கலாம். எதுக்கெடுத்தாலும் அவங்களுக்கு இன்று ஒரு சுகமான உணர்வை அவங்களுக்கு ஏற்படும். கருத்தில் கொள்ளணும். அது உணவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி அன்பாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரத்தில் நட்பாக இருந்தாலும் சரி, எது எடுத்தாலும் இன்று அவங்களுக்கு மிகவும் சுகமாக நாளாக தான் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு அமையுது. அதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் இன்று அவங்க இந்த நாளை மகிழ்ச்சிகரமாக நீங்கள் வந்து கழிக்கலாம். அதுக்கு இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாள். அதே போல் யார்கிட்டயாச்சும் உதவி கேட்டிருந்தாலும் அந்த உதவியை இன்று கேட்கலாம். இப்போ யார்கிட்ட விருப்பத்தை தெரியப்படுத்துறதுனாலும் மகர ராசிக்காரர்கள் இன்று அந்த விருப்பத்தை தெரியப்படுத்தலாம். அவங்களுக்கு இன்று, அதாவது இல்லைன்னு சொன்னவங்க கூட இன்று இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிக சிறப்பாக இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரங்களுக்கும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு இன்று வரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் இன்று அதிகமான லாபம் கிடைக்கும். சொந்தமாக தொழில் நடத்துகிறவங்களுக்கும் இன்று அதிகமான லாபம் கிடைக்கும். இவங்க வேறு யார்கிட்டாச்சும் இந்த பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பணம் இன்று திரும்பி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இவங்க யார்கிட்டயாச்சும் உதவி பணம் கேட்டிருந்தாங்களா அந்த பணமும் இன்று கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய நாள். அதனால் அவங்க எந்த இடத்தில் எந்த உதவி கேட்டாலும் இன்று மிகவும் சிறப்பாக கிடைக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீன ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் வந்து சுமாராக கூட இல்லை. அவங்களுக்கு இன்று மோசமான நாளாக தான் அமைஞ்சிருக்குது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை கழிக்க வேண்டும். நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுக்கு ஒரு ஆள் எதிர்ப்பு நின்று இருப்பாங்க. அது வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் எங்கே சென்றாலும் சரி. அதனால் நீங்கள் இந்த நாளை மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இந்த நாளை நீங்கள் கையாண்டால் தான் இந்த நாளில் வரும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள முடியும். கருத்தில் கொள்ளுங்க. மீனராசியை பொறுத்த மட்டும் இன்று எதிர்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த ராசியின் அடிப்படையில் இது இப்போ கூறிய கருத்துக்கள் பொருந்தும். தசாபுத்தி அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையில் அதில் மாற்றங்கள் வரலாம். அதை கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் சந்திராசனை பொறுத்த மட்டும் எந்த மாற்றமும் வராது. அது வேலையை செய்யும். அது வந்து இப்போ கொரோனா வைரஸ் போல், இப்போ கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுதோ எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதே போல் பலனை தான் இந்த சந்திராசன் செய்யும். நீங்கள் சந்திராசன் இருக்கிறவங்க கருத்தில் கொண்டு இந்த நாளை வந்து பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகவும், அதாவது என்னால் முடிந்த மட்டும்
எம் கருத்துக்களை தெரிவிப்பேன். நன்றி, வணக்கம்.